அப்ப இந்த நாட்கள்ல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என் கூடாரத்துக்குள்ள கர்த்தரால நிர்ணயிக்கப்பட்டது இருக்கா? கர்த்தர் நிர்ணயிக்காத காரியம் இருக்கா? என் குடும்பத்துக்குள்ள, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நிர்ணயித்தது மட்டும்தான் இருக்கா? கர்த்தர் நிர்ணயிக்காததெல்லாம் இருக்கா? அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா வேற வழியே கிடையாது. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அதை புறம் தள்ளி தான் ஆகணும். கர்த்தர் அங்கீகரிக்காத ஒன்றோடு இத்தனை காலங்கள் பிரயாணப்பட்டது போதும். இனிமேல் கர்த்தர் அங்கீகரிக்காத ஒன்றோடு நீங்க பிரயாணப்படாதீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டாருங்க.